வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வச்சுருக்க செடியில் இருக்க காய்கறியை தான் நம்ம வந்து பறிக்க போகிறோம். வாங்க, என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. இது கத்திரி செடி, கத்திரிக்காய் இருக்குது. இதை பாருங்கள், நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. பூ பிஞ்சுலாம் நிறைய இருக்குது. இது காலிஃப்ளவர் செடி. ஆனால் காலிஃப்ளவர் தான் வைக்கவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. இது தக்காளி செடி. இது வெண்டைக்காய் செடி. இது வெண்டை போட்டிருக்கோம், இப்போ தான் முளையுது. இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதில் நிறையா புதினா செடி வச்சுருந்தோம். இந்த மழைக்கு எல்லாம் வீணாயிடுச்சு. இது கத்திரி செடி. இது கடுகு செடி. இதை பாருங்கள், கடுகு தெரியுதுங்களா? இதெல்லாம் கடுகு. நல்லா பூ வச்சுருக்கு பாருங்கள், எல்லோ கலரில் அழகாக இருக்குது பூ. இது வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் நிறைய காய் இருக்குது, நிறைய முத்திடுச்சு, விதைக்கி விட்ருக்கோம். இதில் ஒரே ஒரு வெண்டை செடி இருக்குது. நிறையா விதை போட்டோம், இந்த மழைக்கு எதுவுமே ஒழுங்காக வரலை, எல்லாமே அழுகிடுச்சு. இதெல்லாமே கத்திரிக்காய் செடி தான் பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். இது கத்திரி. வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய்லாம் வச்சுருக்கு. கத்திரியில் நிறையா கத்திரிக்காய் இருக்குங்க. கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல எதுவும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வருங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் எல்லாம் கத்திரிக்காய் இருக்கிறது. இது நம்ம பாகக்காய் பாருங்கள், பாவக்காய் சின்ன பாகக்காய் இருக்கு இல்லைங்களா, அது நல்ல காய் பெருசாகிடுச்சுங்க. இப்போ தெரியுதுங்களா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது இல்லாமல் இதில் முடக்கத்தான் கீரையும் இருக்குது. இதை பாருங்க, இது முடக்கத்தான் கீரை. அது இல்லாமல் தண்டு கீரையும் இருக்குது பாருங்கள். எல்லாமே இன்றைக்கி நம்ம பறிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த நீட்டு பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இதோ இருக்குது பாருங்கள், நீட்டு பீன்ஸ். இது ஃபுல்லாக அது தாங்க. அங்கே பாருங்கள், செம்மையாக கொடி ஏறுது பாருங்கள், தெரியுதுங்களா? காய் வச்சுருக்கு நல்லா, ஃபுல்லாக காய் தான் பாருங்க. பூ எல்லாத்துலேயுமே பூ வச்சு வச்சு காய் காய்க்குதுங்க. இந்த பாருங்கள், இது விதைக்கி விட்டுருந்தேன், நல்லா இதுவாகிடுச்சு, அதையும் பறிச்சிடலாம். இது பாருங்க, நல்லா ஃபுல்லாக காய் எப்படி தொங்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா இருக்குது பார்க்கவே. இது மேலேயே ஏறி இருக்குது பாருங்கள் பாகக்காய். இது தண்டிக்கிறேங்க, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா, இது கத்திரி. நிறையா பூ வச்சுருக்கு பாருங்கள். இது வெத்தலை செடிங்க. இப்போ தான் துளுத்துருக்கு. இதுலேயுமே அந்த நீட்டு பீன்ஸு தாங்க போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுங்க, மழைக்கு நல்லா செடி முளைஞ்சிருச்சு. இது நிறைய நீட்டு பீன்ஸ் இதேமாரி போட்டிருக்கோங்க. இதுலேயுமே இந்த நீட்டு பீன்ஸ் தான். அதை பாருங்கள், ஏற்கனவே இருந்த செடியிலேருந்து விதையை பறித்து அப்படியே போட்டு விட்டாங்க, நல்லா காய்ங்க. பாருங்கள், இதில் புதினா செடி இருந்தது, இந்த மழைக்கு எல்லாம் புழு தான் சாப்பிடுதுங்க பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஒர்க்கு பாருங்கள், புழு தெரியுதுங்களா? இதுதான் எல்லா இலையும் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். இதோ இருக்கு பாருங்கள், புழு இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் வேப்பெண்ணெய் அடித்து விடணும். சரி இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கோழிக்கு பொடிச்சு போட்டுடலாம் அந்த புழுவெல்லாம். இது தக்காளி செடிங்க. இது பாருங்கள், தக்காளி இருக்குது. ஏற்கனவே நம்ம தக்காளி நிறையா பறிச்சோம் இல்லைங்களாங்க, அதே செடி தாங்க. அப்படியே காயிற மாதிரி தான் இருந்தது, அப்படியே விட்டுட்டோம். நிறையா இருக்குங்க. பாருங்க, கத்திரிக்காய் பழுத்துருச்சு, விதைக்கே விட்டாச்சுங்க. அந்த சைடு இருக்குது கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, அவரை செடிங்க. அவரையில் நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள், கொத்து கொத்தா.
போன தடவையும் பூ வச்சுதுங்க, ஆனால் காய்க்கல, மழையில் எல்லாமே அழுகிடுச்சு. இந்த தடவையும் நிறைய பூ வச்சுருக்குங்க. அது இல்லாமல் முடக்கத்தாங்கீரையும் இதில் நாங்கள் ஏற்றி விட்ருக்கோம். இது தெரியுதுங்களா, முடக்கத்தாங்கீரை. இதை பாருங்கள், முடக்கத்தாங்கீரை. அம்மா பூச்சியை கையில் ஏதோ போது போ. அம்மா அம்மா போயிடுச்சு பூச்சி. இது வந்துட்டு பச்சை மிளகாங்க. பச்சை மிளகா நிறைய இருக்குங்க, யூஸ் ஆகவே இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே அப்படியே பழுக்க விட்டுட்டாங்க. பழுக்க விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த செடியில். பாருங்க, தெரியுதுங்களா, ஃபுல்லாக பழம்தான். இது எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சிடலாங்க. தெரியுதுங்களா, ஃபுல்லாக காய் பழம்தாங்க. இதில் பாருங்கள், இதுலேயே எவ்வளோ தர இருக்குது பாருங்கள். வா, இது பாருங்களா, ஒரு கொத்து ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்களா, பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. ஐயோ, இதில் வீணாக வேற போகுது பாருங்களா. சரிப்பா, பறிச்சிடலாம் எல்லாத்தையும். ஏய் பொங்கல் போ எடையா. பாருங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. பாருங்க, நல்லா ரெட்டா செம்ம ரெட்டாங்க இருக்குங்க. அம்மா பூச்சி பாருங்கள், இந்த செடிலையும் பாருங்கள் ஃபுல்லாக. இது எல்லாமே பச்சை மிளகா தாங்க. எல்லாமே பழுத்துருச்சு, எல்லாத்தையும் பறிக்கணும். எல்லாம் வேறு வீணாக வேற போகுதுங்க. இது வந்துட்டு வெண்டைக்காய். இது வந்து தக்காளி, பழைய தக்காளி தாங்க. இது கத்திரிக்காய். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்க, தெரியுதுங்களா. கத்திரிக்காய் எல்லாத்தையும் இப்போ பறிச்சிடலாம். நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் இதில் கத்திரிக்காய்லாம், தெரியுதுங்களா. இதுவுமே ஒரு கத்திரிக்காய் தாங்க. இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய். இதை பாருங்களேன், இதை பாருங்க, நல்லா இருக்குங்களா. இது வந்து ஒரு மிளகா செடி. அது ரொம்ப காரமாக இருக்கும் இல்லைங்க, அந்த மிளகா. ஒடிசாவில் இருந்து பசங்க கொடுத்தாங்கன்னு என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தார். அசாமில் இருந்து. இது வந்துட்டு வெண்டை. எல்லாம் காய்ச்சிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் பூச்சி வச்சிருச்சு இந்த மழைக்கு. இப்போ திரும்பவும் துளிர் வச்சு கொஞ்சமாக காய்க்குதுங்க. இது வந்து வாழை வச்சுருக்கோம் இதில். இது வந்து ஒரு கத்திரிங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரி. அதோட இந்த கத்திரிக்காய் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் பாருங்கள், பாருங்க, குட்டி குட்டி கத்திரி அழகாக இருக்குது இல்லைங்களா. செம்மையாக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், சூப்பர். இதெல்லாம் தக்காளி தாங்க, எப்பயும் போல் தக்காளி தான். நிறைய இருக்குது தக்காளி, நிறைய காய் வேறு வீணாக போயிருக்கு. இது தாங்க நம்மளுது இப்போதைக்கு இந்த மழைக்கு அப்புறம் இருக்கிற செடி. எல்லாமே வந்து மாற்றிட்டு வைக்கணும் இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம். பாருங்க, ஐயோ எனக்கு இந்த மிளகா பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன ஒரு கலர், எப்போ பாப்பா இல்லைங்களா. சரி, இப்போதைக்கு எல்லாத்தையும் பறிக்கலாங்க. இதில் பாலக்கீரை போட்டிருந்தோம், எல்லாமே வந்துட்டு வீணாயிடுச்சு மழைக்கு. அப்புறங்க இவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி தாங்க. அப்படியே ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இனிமே தான் எல்லாத்தையும் வந்துட்டு செடி இன்னும் போடணுங்க. நிறையா விதெல்லாம் இருக்குது. சரி வாங்குங்க, பறிச்சிடலாமா. வாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகா பறிக்கலாமா. அதுதான் நிறையா இருக்குது. இந்தாங்க, நீங்கள் பிடிங்க, நான் பறிக்கிறேங்க. நல்லா பழுத்து இருக்குது பாருங்கள், அது மட்டும் பறிங்க. செங்காவாக இருக்கிறது வேண்டாம். பறிச்சிட்டேனே, அதுமாரி பறிக்கக்கூடாது, பட்டு இதை காய வைக்க முடியாது. சொல்கிறதுக்குள்ளே அவசரம். பாருங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு. தூக்கிக்கிட்டு இப்படி பறிக்கணும். தெரியுதுங்களா, எல்லாம் வீணாக போயிருக்கு பட்டு. உங்கள் பாரு போடு போடு. அப்புறம் ஏன் இதில் போடுற?
இருக்கட்டும், அதையும் காய வச்சு எடுத்துக்கலாம். இதிலே போட்டிங்கன்னா திரும்பி இன்னொரு செடி முளையில. இன்னும் நிறைய இருக்கே, அங்கே தான் செடிங்க நடுறதுக்கே நிறைய இடம் இல்லை. ஒரே மிளகாவும் நட்டு என்ன பண்ணுறது? ஒரே மிளகா சோறா கிண்டி கிண்டி சாப்பிட்டுலாம். செஞ்சு தரவா? சாப்பிட்றீங்களா? நீயே தின்னு. அப்புறம் பாருங்க எவ்வளோ செங்காய் இருக்குது பாருங்களேன், காமிங்க. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் படிச்சுக்கலாம். அதாங்க இது பறிக்கிறதுக்கே 1 hour ஆகிடும் போலங்க. நான் இதுக்கப்புறம் போயிட்டு சமைச்சி எப்போ நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறது? அவ்வளோ தூரம் இருக்குது. ஓகே, காலையிலே வந்துட்டோங்க பறிக்கிறதுக்கு இல்லை? தூங்கி எழுந்ததும் இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ரெட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது இல்லைங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே பறிக்க போகிறோம். பாருங்க, தெரியுதுங்களா எவ்வளோ எத்தனை இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்களேன். மிளகா எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நிறைய வீணாக வேற போயிருக்கு பாருங்க. ஐயோ, செடியோட வந்துருச்சு. பாருங்க. ஓகே, நம்மளும் போய் எவ்வளோ ரெட்டாக இருக்குல்ல, பட்டம் பறிக்கிறதுக்கே ஆசையாக இருக்குல்ல. இப்படியே நான் மட்டும் பறிச்சுட்டு இருக்கோம் போல் டெய்லி. கரெக்டா டெய்லி பிரிக்கணும்னா இங்கே பார்த்தீங்களா? ஐயோ, அது அழகாக இருக்குல்ல. நான் பறிப்பேன் வேறு கீழே விழுது நிறையா, கைக்கு பத்தலை. வேறு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இவ்வளோ இருக்குங்க, இன்னும் பறிக்கணும். பறிச்சுட்டு காமிக்கிறோம். இவ்வளோ தூரம் கிடச்சிருக்குங்க நமக்கு காஞ்ச மிளகா, சாரி பழுத்த மிளகா. இதை வந்து காய வச்சு காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா 2 நாள் 3 நாள் கழித்து பறித்து நாம் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. செம்மல்ல? ஆமாம். குண்டு கத்திரிக்காய் தான் இது. குண்டு கத்திரிக்காய் எடி தெரியுதுங்களா? பறிக்கட்டுமா? பிரிங்க. எப்படி பறிக்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் 2 பிஞ்சு இருக்குது, 1 பிஞ்சு இருக்குது. நம்ம எப்படி அப்பா அடுத்த கடைக்கு போகலாம். அதை அப்படியே நீங்களே பறிச்சிருங்க, போட்டுருங்க. வேற கத்திரி செடிக்கு போகலாம் வாங்க. இப்போதான் பெரிய பெரிய கத்திரிக்காய் நம்ம பக்கம். டாமி பையா என்ன பண்ணுறேங்க? கௌசிக் வந்தா நான் பறிக்கிறேன். எவ்வளோ பெருசு பறிக்கவா? தட்டை வச்சு சடக்கு வாங்க. அது உள்ள ஒன்று இருக்கே, கை வச்சு படிங்க. இது வருங்க எவ்வளோ பெருசு தெரியுதுங்களா? இது நல்ல பிஞ்சாக தாங்க இருக்குது, முத்தலை. இல்லை 2 தான் தெரியுதுங்களா? பறிச்சிடலாம். இதை பறிக்கலாமா? கொடுங்க, பிடிங்க. பறிக்கிறேன் வாங்க பாருங்க.
பறிக்க போகிறேன் பறிச்சிட்டேன். கையை கட் பண்ணிக்காத. நீ கட் பண்ணுறத பார்த்தாலே பயமா ஏங்க இது சின்னதாக இருக்குது, இதை விட்டுடலாம், அடுத்த வாரத்துக்காகும். இதோ இதுவுமே சின்னதாக தான் இருக்குது, 2. இது ஒரு பிஞ்சு, இதோ 4 பிஞ்சு இருக்குது, இருக்கட்டும். பறிக்கவா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களாம்ல. இங்கே பாருங்க. ஜாலி 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 ஜாலி. அடுத்தது போலாமா? இந்த செடிக்கு வாங்க. குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்க பிஞ்சு. இப்போதான் கீழே கூட இருக்கு, காய் பிடிக்கு நிறையா இருக்குது. பிடிக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நோய் தான் வந்து வீணாக போயிடுச்செல்லாம். இதுக்கப்புறம் ஒழுங்காக காய் பிடிக்கும் இல்லைங்க. சரி, அதை பறிச்சிடலாமா? ஒரே ஒருத்தவன் பெருசாக இருக்கிறான், பெருசாக இருக்கிறான் ஒருத்தவன், அவனை பறிச்சிடும். இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அவனை பிடிங்க, நான் பறிக்கிறேன். ஒரு கையில் தட்டு இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. பறிக்கவா? ஷோல் நல்லா இருக்குல்ல, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு வண்டை. ஓகே, ஒரு வண்டை. இது ஒன்று முத்தலை பார்த்துக்கு எதுக்குது, அப்படி தான் இருக்குது. முத்த இருக்கு. நாளைக்கு அடுத்த வண்டிக்கு போகலாம். பூச்சிலாம் நிறைய இருக்குது, அடிக்கணும். பறிக்கட்டுமா? இது வந்து பறிக்கிறேன். இது வந்து முத்திடுச்சு, இதை விட்டுடலாம், விதைக்கி விட்டுடலாங்க முத்தனதெல்லாம். இதுவுமே வந்து முத்திடுச்சு விதைக்கி. ஆனால் பூச்சியாக இருக்கா, இதை வந்து கட் பண்ணிடலாம். பூச்சியாக இருக்குது பாருங்க, கீழே போட்டுடலாம். இதுவுமே பூச்சியாக இருக்குது, இதுவுமே கட் பண்ணி கீழே போட்டுடலாம். இதுவுமே பூச்சியாக இருக்குது, கட் பண்ணிடலாமா? இவ்வளோ பூச்சி பாருங்களா, எங்க பசங்க இருக்குங்களா? கீழே ஒன்று இருக்குது, அது வரைச்சல. அவ்வளோதான். இந்த வெண்டைக்காய் எங்கள் மாதிரி பூ வெட்டுக்கால் பூச்சி இருங்க, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதில் சின்னதாக ஒன்று இருக்கு, இருக்கலாமா? வேணாம், சின்னது அது முத்தி இருக்கா, பூச்சியாக இருக்கா? பூச்சி வந்து பறித்து போட்டுடலாம். பாருங்க பூச்சி. அடுத்தது வெண்டைக்காய் இது வந்துட்டு முத்திடுச்சு. இது வந்து பூச்சியாக இருக்குது முத்தனாலும். இது வந்துட்டு பறிச்சிடலாம், பறித்து கீழே போட்டுடலாம். ஃபுல்லாக பூச்சி நல்லா முத்திடுச்சுன்ற. ஒன்று கீழே வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லா முத்திடுச்சுங்க. இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, பறிக்கலாமா? கீழே போட்டுச்சு. சரி, முத்தினதை வந்துட்டு விதைக்கி விட்டுலாமா? இது வந்து பூச்சியாக இருக்குது, இதை பறிச்சிடலாம். இது வேண்டாம், பூச்சி காமி. இதை பாருங்க, தெரியுதுங்களா? ஒரு மாதிரி தூக்கி அப்படி போட்டுடணும். இது எல்லாமே முத்திடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாவக்காய் பறிச்சிடலாமா? டாமி பறிச்சிடலாமா? டாமி பையா, நீ தங்க பிள்ளை, அதை போய் பறிக்கலாமா? வாங்க, இப்படி வாங்க. நாங்கள் இப்படி தான் போவோம். இப்படி வாங்க. முடக்கத்தாய் கீரையும் வந்துக்குது, பாவக்காவும் வந்துக்குது. பாவக்காய், இந்த கீரை, இந்த இது கொடி, இது எல்லாமே இருக்குது இதில். கொடி பீன்ஸு எல்லாம் இருக்குது. சரி, பறிக்கட்டுமா? பகற்காய், இது வந்து ஒரு குழம்புக்கு ஆகும் இல்லைங்க, ஒரு குழம்பு வைக்கலாம். இதுக்கப்புறம் விட்டனாக்கா இது முத்திடும். இன்னும் பிஞ்சு இருக்குது, இது இருக்குது பாருங்க பிஞ்சு. அப்போ தான் அடுத்த பூ வைக்கும். ஆமாம், நிறையா இருக்குங்க பிஞ்சு. முடக்கத்தான் கீரை இன்றைக்கி பறிச்சிக்கலாமா? வேணாம், நாளைக்கு பறிச்சிக்கலாமா? இந்த கீரையை வந்துட்டு பறித்து நம்ம அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. இல்லைன்னா துவையல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் முடக்கத்தான் கீரை. கட் பண்ணி விட கொஞ்சம் நல்லா வரும். எவ்வளோ பூச்சின்னு. இல்லை, நல்லா இருக்க கீரையை மட்டும் நம்ம எடுத்து ஏதாவது செஞ்சுக்கலாம்.
ஏய் நர்மு, ம். இல்லை ஒரு கத்திரிக்காய் விட்டுட பாரு. எங்கே? இதோ பாரு கீழே. வாவ், பார்க்கவே இல்லைங்க. பறிப்போம். கண்ணுக்கே தெரியல, கீழே வச்சிருக்கு போல. நம்மக்கிட்டே வந்துட்டு கண்ணாம்பூச்சி ஆட்டம் இல்லை. இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கிட்டே பறிக்க முடியல. கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. இதுவும் பூச்சி கிச்சி இருக்காதே. பூச்சி இருக்குதா? இருக்கா? இருக்கா? பூச்சி இருக்கும். நம்ம எதுவும் மருந்து எதுவும் போடல. இது நாங்கள் விட்டுட்டோங்க. பாருங்கள், பெருசாக தான் இருக்குது. பறிச்சிடலாம். இது மேலே இது போட்டு இப்போ பாருங்கள், இதோட பறிச்சிடலாங்க. பாருங்கள் பூச்சை. அவனுக்கு கீழே போடு. தூக்கி கோழிக்கு போட்டுரும். நசுக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபெல். ஐயோ, அந்த செடி மேலே ஊந்துச்சு. பாருங்க, தூக்கி எது மேலே லேண்டிங் ஆகிடுது. தூக்கி போட்டுருங்க இடையா. கத்திரிக்காய் வேண்டியது. இதை வந்து விதைய வறுத்து வச்சுனாக்கா, இது எல்லாமே ஏற்கனவே இருந்த செடியிலேருந்து விதை எடுத்து போட்டு தாங்க இதெல்லாம் வந்துச்சு. வரேன். இதுவுமே பறிச்சிடலாமா? இது விதைக்கு விட்டலாம். அதை நல்லா இது விதைக்கு இருக்கட்டும். வேறு எங்கெங்க இருக்கான்? இது ஒன்றா? இது ரெண்டும். இது ஒன்று, இது ஒன்று. இது ரெண்டுமே பறிச்சிடலாம்ல. வாங்க, இதெல்லாம் பிஞ்சு இருக்கட்டும். அது மேலே பரு, கீழே பரு. பறிச்சிடலாம் இதெல்லாம். பறிச்சிடலாம். எல்லாம் முத்திடுச்சு. பூ எவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்களேன். பூ பாருங்களேன், பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 2 காய் வச்சுட்டு திரும்ப 2 பூ வைக்குது. அவனையும் பறிக்கலாமா? இங்கே இருக்குங்களே தெரியலையே, அந்தளவுக்கு இதுவாக இருக்குது. சரி, மேலே இருந்தது நிறையா பிஞ்சா. எங்கே இருக்குது? பிஞ்சு தான். பிஞ்சு இது வேண்டாம், நல்லா குத்தணும். இல்லை அதில் அதுவும் பிஞ்சாக தான் இருக்குது. சரி வாங்க, கீழே பார்ப்போம். கீழே கொஞ்சம் முட்டிருக்கு. பறிப்போம். இரு அவசரப்படாத. முட்டிருக்கு, நீ பாட்டிக்கு பறிச்சுன்னு அடியே. பறிக்கவா? எப்போ ரொம்ப நீட்டாகுது. இப்போ தான் தெரியுது. புஷ்புக்கு நீ பாட்டிக்கு போய் கட் பண்ணினேங்கிற. மணி ஆகுது, அதனால கட் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 பிஞ்சு இருக்கட்டும். மேலே ஏதாவது பார்த்தீங்களா? எல்லாம் பிஞ்சு தான். கிடச்சிருக்கீங்க நமக்கு. ஓகே, பாருங்க, பச்சை மிளகா. நமக்கு வேண்டிய பச்சை மிளகா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம செடியில் வந்துட்டு இவ்வளோ தூரம் அறுவடை பண்ணியிருக்கோங்க. இன்னும் அங்கே பச்சை மிளகா இருக்குது. கீரை வேணால் கீரை பறிச்சிக்கலாம். பூ இருக்குது. இது வந்து நெல்லிக்காய் மரங்க. பூ வச்சுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? கை வைக்காதீங்க. அதில் காமிங்க, அங்கேயும் இருக்கு. ஃபுல்லாக பூ தாங்க. வருங்க, பூ வச்சுருக்கு. தெரியுதுங்களா? தெரியுது. ஆமாங்க. முந்தானத்து தான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். செடிலாம் 2 முக்கு இருந்தது. மட்டும் பறிச்சிக்கலாமா? பெரிங்க. ஐயோ, எவ்வளோ எறும்பு பாருங்கள் கீழே. முன்னாடி கால் வச்சுருந்தா என்ன ஆகுறது பாருங்களா. அந்த எறும்பு காமிங்களா? கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அவசரம் கொடுக்க நான் போய் காலை வைக்காமல் இருந்துட்டேன். அதை பறிச்சுட்டு இந்த பக்கம் வாங்க. இப்படி வந்துருங்க. இது பறிக்கவா? மழைக்கு அழுவிடுச்சு தண்ணி. வாங்க, ரோஸ் பறிச்சிருவோம். அப்படியே பிச்சிட்டீங்க நீங்க. பிச்சி தான் பறிச்சிருக்கீங்க. பிக்கல, நீ தான் எடுக்கல, பிச்சிட்ட. எவ்வளோ தண்ணி போகிறேன். நீங்களே பறிக்கிறீங்களா? பறிங்க. கட்டரு நான் தான் பறிப்பேன். உண்டை மிளகா எல்லாம் பறித்து முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, காய்ச்சி முடிஞ்சிடுச்சு பாருங்க. அதே மிளகா செடி. ஆமாம், இந்த விதையை வந்து போட்டு முளைஞ்சிதுங்க இந்த செடியெல்லாம்.
நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சதும் இது அப்படி போட்டுடுறோமா, அது வந்துட்டு அப்படியே செடியாக வந்துருச்சு. எவ்வளோ உத்தரம் இருக்குது பாருங்கள், பறிக்காமல் அப்படியே வீணாக போகுது எல்லாம். இதெல்லாம் பழம் பாருங்க, உத்தரம் இருக்குது. இந்த செடியெல்லாம் இப்போ போட்டு முளைஞ்சிது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இதை நடலாம். இங்கே பாருங்க, இப்போதைக்கு இவ்வளோ தரம் கிடச்சிருக்கு நமக்கு. இதில் பூ, குண்டு மல்லி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. சரி வாங்க, மணி ஆகுது. அரும்பு ஏதாவது பூத்துருக்கா? ஒன்று பூத்துருக்கா? ஒன்று கண்ணே கண்ணு. லெமன் கிராஸ் முடக்கத்தான் கறி டிசம்பர் செடி. இந்த வருஷம் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. டிசம்பர் வந்துட்டு நல்லா பூ பாருங்க, எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் டிசம்பர் செடி. ஃபுல்லாக டிசம்பர் செடி தான். டிசம்பர் ஃபுல்லாக டெய்லி ஒரு வீடியோ தான், பூ பறிக்கிற வீடியோ. லெமன் கிராஸ் இருக்குது, முடக்கத்தான் கீரை இருக்குது. அவ்வளோதாங்க வீடியோ. இன்றைக்கி இதெல்லாம் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.